இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பத்மாசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். பத்மம் என்றால் தாமரையை குறிக்கும். தாமரை வடிவில் அமர்வதால் தான் இந்த ஆசனம் பத்மாசனம் என்றும் கமலாசனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆசனத்தை செய்யும் முறை: முதலில் தரையில் அமர்ந்து கொண்டு கால்கள் இரண்டையும் நேராக நீட்டவும். பின் வலது காலை மடக்கி இரண்டு கைகளாலும் இடது காலின் தொடை மீது குதிகால் வயிற்றை தொடும் அளவிற்கு வைக்கவும். இதேபோல் மற்றொரு காலை மடக்கி வலது காலின் தொடையின் மீது வயிற்றை தொடும் அளவிற்கு நெருக்கமாக வைக்கவும். பின் நேராக அமர்ந்து கண்களை மூடி கைகள் இரண்டையும் முட்டிகளின் மீது உள்ளங்கைகளை மேல் நோக்கியவாறு கட்டை விரல் ஆள்காட்டி விரலை தொட்டுக்கொண்டு இருக்கும் வண்ணம் 5 நிமிடம் மூச்சை உள்வாங்கி வெளியே விட்டவாறு அமர வேண்டும். பிறகு இதேபோல் கால் மாற்றி மற்றொரு பக்கம் செய்ய வேண்டும். இருப்பதிலேயே பத்மாசனம் என்ற யோகாதான் செய்வதற்கு மிகவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இந்த யோகாசனம் செய்ய தினமும் 10 நிமிடங்கள் போதும். இந்த யோகாசனாவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: பத்மாசனம் செய்யும்போது இடுப்பு மற்றும் கணுக்கால்களில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதுடன் அவ்விடங்களை நீட்சியடையச் செய்யும். ஒரே இடத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உடற்பயிற்சி செய்வதால் மனம் ரிலாக்ஸ் அடைந்து மன அழுத்தத்தை போக்கும். நமது மூளை நன்கு சீராக செயல்பட்டு விழிப்புணர்வுடன் செயல்பட உதவும். நேராக அமர்ந்து செய்வதால் இது தண்டுவடத்திற்கு நல்ல உடற்பயிற்சியாக அமைந்து தண்டுவடத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். மூட்டுகளை மடக்கிச் செய்வதால் இது மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மேலும் அடிவயிறு மற்றும் இடுப்பெலும்பிற்கும் நல்லது.